எல்லாரும் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவரை ஆராதிப்போமா. அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற ஆண்டவர். அந்த தேவாதி தேவனுக்கு எல்லாரும் ஆராதனை செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God. Jesus, we worship you, Lord. Thank you, Lord. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே. என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. அப்பா, நீங்க ஒருவரே பரிசுத்த, நீரே நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் ஒருவரே இந்த உலகத்திலே பரிசுத்தம் உள்ள தேவன். இயேசுவை போல ஒரு பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை, உலகத்தில் யாருமே இல்லை. அந்த ஆண்டவருக்கு எல்லாரும் மகிமை செலுத்தி அவருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. ஒரு பள்ளிக்கூடத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த பள்ளிக்கூடத்தின் மேல் அதிகாரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு மாணவர்களை பாடலுக்காக அவர் செலக்ட் பண்ணின பொழுது அவர் சொன்னாராம், யாரெல்லாம் பாடல் தாளந்து இருக்குதோ நீங்கள் வந்து பாடலாம் என்று சொல்லி. அப்பொழுது எல்லா மாணவர்களும் வந்தார்களாம். கடைசியாக 2 மாணவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்களாம். அதிலே ஒருவன் கிறிஸ்தவ மாணவன். 2 பேரும் அந்த மேல் அதிகாரியினுடைய அந்த பிரின்சிபாலுடைய ஆபீஸ்ல வந்து நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த உயர் அதிகாரி முதல் மாணவனை பாட சொன்னாராம். அவன் அதிகாரியை பார்த்த உடனே, பிரின்சிபாலை பார்த்த உடனே கை கால்லாம் நடுங்கி போய்விட்டான். உடனே அவர் சொல்லிட்டாரு, தம்பி இங்கேயே நீ இப்படி நடுங்கிறனா எப்படி ஸ்டேஜ்ல பாட போறேன்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுட்டாரு. அடுத்ததாக இந்த கிறிஸ்தவ மாணவன் பாடுகிறதற்காக வந்து நின்ற பொழுது அந்த பிரின்சிபல் அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி இந்த ப்ரோக்ராம்ல நீ பாடுறதுக்கு வந்திருக்கிற, ஆனா இயேசு ஆண்டவர் அல்லேலுயா எந்த வார்த்தையும் நீ பாடுற பாட்டுல இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். அந்த மாணவன் சொன்னானா, சரி சார் நீங்க சொல்ற மாதிரியே நானும் செய்யறேன்னு சொல்லி அவன் பாடலை பாட ஆரம்பித்தானா. அவன் பாடின பாடலை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு பாட போகிறேன். அந்த பாடல் எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர். இந்த பாடலை கேளுங்கள். கேட்ட பிறகு அந்த இடத்திலே நடந்த சம்பவம் என்ன என்பதை இந்த பாடல் பாடின பிறகு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போமா. எல்லாவற்றிலும் மேலானவர் ஆண்டவரை எல்லாரும் பாடி ஆராதிப்போமா.